ஹாய், நீங்கள் வந்து ஒரு நைஸ் கையா, அதாவது உங்களுக்கு ஒரு பர்சனை வந்து பிடிச்சிருக்குங்க. அந்த பர்சன் கூட நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த பர்சனுக்குமே உங்கள் மேலே ஒரு ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருப்பீங்க. ஆனால் நடுவில் கொஞ்ச நாள்லேயே வந்து அந்த பர்சன் வந்து உங்களை வந்து சீன் ஜோன் பண்ணுறாங்க, உங்களை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, இல்லை வந்து உங்களை ஃப்ரெண்ட் ஜோனாக மாற்றுறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நைஸ் கை. அதாவது நீங்கள் வந்து நைஸ் கைஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸை பண்ணதுனால, அதாவது உங்களுக்கு பிடிச்ச பர்சன் வந்து உங்களை வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஜோனோ சீன் ஜோனோ இல்லை வந்து உங்களை அவாய்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க நீங்கள் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறதுனால. அட்லீஸ்ட் ஓகே, இப்போயாச்சும் வந்து உங்களுக்கு ஒரு அவேர் வந்துச்சு, அட்லீஸ்ட் நம்ம வந்து ஃபியூச்சருக்காச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ மேன். ஏன்னா நைஸ் கைஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ண போகிறோம். ஃபியூச்சரில் நம்மளுமே வந்து நமக்கு பிடிச்ச பர்சன் மேலே நமக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்களுக்குமே நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி நம்ம நடந்துக்க போகிறோம். ஸோ நீங்கள் ரெடியா? இதுக்கு ரெடினா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பட் சேனலுக்கு நியூ ஆகிங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் நைஸ் கை பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருச்சுன்னா அந்த பர்சன் வந்து எது சொன்னாலும் கரெக்ட். அதாவது அவங்க வந்து முயலுக்கு 3 காலுன்னு சொன்னாலும் கரெக்ட் தான். இல்ல வந்து அவங்க ஒரு கடையை சொல்லியிருப்பாங்க, ஒரு கேஃபே வந்து அண்ணா நகர்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அது உங்களுக்கு ஆக்சுவலி தெரியும் அது வந்து நுங்கம்பாக்கத்துல இருக்குன்ட்டு. பட் அவங்க அண்ணா நகர் சொல்லிட்டாங்க, அதனால ஓகே அவங்க சொன்னா கரெக்ட், அண்ணா நகர்ல இருக்குன்னு சொன்னா கூட அதுவும் வந்து ஒரு அக்ரியபிள் தாட் தான். அதாவது நம்ம எல்லாத்துக்குமே அந்த பொண்ணு வந்து ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா கூட அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் அக்ரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது தப்பு. ஏன்னா நீங்க என்ன நினைச்சிருக்கீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து அகைன்ஸ்டா பேசிடக்கூடாது. அதாவது நமக்கு பிடிச்ச பர்சன் கேட்கறாங்கன்னா அதை நம்ம அகைன்ஸ்டாவே சொல்லக்கூடாது. அவங்க எது சொன்னாலும் கரெக்ட்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்ட் பண்றோம் பாத்தீங்களா. அவங்க எது சொன்னாலும் கரெக்ட்னு சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அது வந்து தப்புங்க. கமான், உங்களுக்கு என்னதான் வந்து அந்த பர்சன் வந்து உங்களுக்கு பிடிச்சே இருந்தாலுமே அந்த பர்சன்ட்ட வந்து நம்ம எல்லாத்துக்கும் அக்ரி பண்ணக்கூடாது. உங்களுக்குன்னு சில ஒப்பீனியன்ஸ் இருக்கு, உங்களுக்குன்னு சில வந்து விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் பாத்தீங்களா. அந்த விஷயத்துக்குலாம் நீங்க வந்து உங்களோட பாயிண்ட்ல தான் ஸ்டாண்ட் ஆஃப்ல இருந்து நிக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க எல்லாத்துக்கும் அக்ரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த பர்சன் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து அந்த பர்சன் வந்து உங்க மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் எல்லாமே போயிடும். எப்பயுமே நம்ம வந்து நம்மளோட பாயிண்ட்ல நின்னா மட்டும்தான் மற்றவங்களுக்கு பிடிக்கும். நம்ம எப்பயுமே எஸ் அவங்க சொல்றதுக்கு எஸ் சொல்லிட்டே இருந்தா சம்மதம் ஃபாதர். அலையறானே எதுக்கு எத்தனை சம்மதம் பொறு கொடுப்பாங்க. அந்த பர்சனுக்கு வந்து உங்க மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க ஒரு மென்னா எப்பயுமே வந்து உங்களோட பாயிண்ட்ல நில்லுங்க. நீங்க வந்து உங்களுக்காக பேசுங்க. நீங்க வந்து மற்றவங்களுக்காக எப்பயுமே அக்ரி பண்ணவே கூடாது. உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுக்கு என்ன கரெக்ட்னு தோணுதோ அதை எப்பயுமே பேசணும். ஸோ உங்களுக்கு என்னதான் அந்த பர்சனை பிடிச்சாலுமே அந்த பர்சன் தப்பா பேசினாங்கன்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டா வந்து அதை வந்து அக்ரி பண்ணாதீங்க. இல்ல வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து வேற ஒப்பீனியன்ஸ்னா அதை வந்து ஷேர் பண்ணுங்க. அந்த பர்சன் சொல்றது எல்லாத்தையும் எப்பவுமே எஸ் சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த பர்சன் வந்து உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க கொஞ்ச நாள்ல. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? இது புரிஞ்சுச்சா? செகண்ட் மிஸ்டேக்ஸ் நைஸ் கைஸ் பண்ணுறதெல்லாம் என்னன்னு பார்த்தா, அந்த பர்சனை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கரெக்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எல்லாமே ஓகே. அதுக்காக அந்த பர்சன் கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்னா, மொத்த அட்டென்ஷன் மொத்தமாக அவங்க மட்டும்தான் என்னோட லைஃப்பில் இருக்காங்க, இனிமேல் வந்து எனக்கு வேற யாருமே கிடையாதுன்ற அளவுக்கு அந்த பர்சன்ட்ட நம்ம வந்து அவங்க கிட்ட சொல்லுவோம், எனக்கு நீங்கள் மட்டும்தாங்க என்னோட லைஃப்பில், இனிமேல் நான் உங்கள் கூட மட்டும்தாங்க வாழ்வேன், எனக்கு நீங்கள் மட்டும்தாங்க எல்லாமே அப்படின்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ஒரு பர்சன் கிட்ட நம்மளோட எல்லா டெஸ்பிரேஷனும் நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு நம்ம எல்லா டெஸ்பிரேஷனும் அந்த பர்சன்ட்ட சொல்லிடுவோம். ஸோ அந்த பர்சன்ட்ட ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம வச்சுருப்போம். அது வந்து ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் ஸ்டார்டிங் அந்த பர்சனுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பரவாயில்ல, நீங்கள் வந்து அவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்குறீங்க, அதனால அவ்வளோ இது பண்ணுறீங்க, அவங்களுக்கு தும்ப தூக்கி வச்சுக்கிங்க. ஸ்டார்டிங் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஓவர் அ பீரியட் அவங்க வந்து இதுதான் ஈஸியாக கிடச்சிருச்சு, நமக்கு எதுவுமே இல்லையே, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க வந்து உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம எப்பயுமே நமக்கு ஒரு ஈஸியான ஒரு அட்டென்ஷன் கிடச்சிச்சுன்னா நம்ம ஓகே சொல்லுவோமாங்க. நம்ம வந்து அதை வச்சு நம்ம சாட்டிஸ்ஃபையாக லைஃப்பில் இருப்போமா? நோ, நம்ம வந்து வேற ஒன்றுத்துக்கு போகல. அதே மாதிரி அவங்க ஹியூமன் தான். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் அட்டென்ஷன், ஃபுல் கேர் எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொடுக்கும்போது அந்த பர்சனுக்கு கொஞ்சம் நாளில் வந்து அது போர் அடிச்சுன்னா அந்த பர்சன் வந்து உங்களை விட்டுட்டு வந்து போக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் போது ஒரு பர்சன் அதை வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க. அதே தான், நீங்கள் எல்லாத்தையும் ஈஸியாக கொடுக்கும்போது அவங்க வந்து உங்களை வேல்யூ பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நாளில் வந்து அப்படியே உங்களை அவாய்ட் பண்ணி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதான் ஈஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களை அடிக்கடி ஹர்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு டைம் தர மாட்டாங்க. அப்படியே ஏன்னா இவன் பேசலன்னா என்ன, நம்ம இன்னொருத்தர் வெளியே போனாலும் இவன் வந்து திருப்பி வந்துருவான்ற அளவுக்கு இருக்கிறதுனால அந்த பர்சன் வந்து உங்களை வேல்யூ பண்ண மாட்டாங்க. இந்த மிஸ்டேக்கை தான் மோஸ்ட் ஆஃப் த மென் அவங்க பிடிச்ச பர்சன்ட்ட பண்றாங்க. மொத்தமா அந்த ஒரு பர்சன் தான் லைஃப்ல இருக்காங்கன்ற அளவுக்கு டெஸ்பரேட்டா இருக்கிறது. நீங்க இந்த ஒரு மிஸ்டேக்கை பண்ணக்கூடாதுன்னு லைஃப்ல நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா,
உங்களுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்க மாதிரி நீங்கள் ஷோ பண்ணணும். உங்களுக்கு வந்து ரியலி வந்து நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பர்சன் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், நீங்கள் கொடுக்கறது தான் தப்பு. அதனால் எப்பயுமே உங்களுக்கு பிடிச்ச பர்சன்ட்டை நீங்கள் வந்து டெஸ்பிரேஷன் காட்டவே கூடாது. அந்த பர்சன்கிட்ட வந்து நீங்கள் எப்படி இருக்குன்னா, எனக்கு நீ இல்லைனாலும் இன்னொருத்தர் இருக்காங்க, எனக்கு நீ பேசலைன்னா எனக்கு கவலையே கிடையாது, நான் இன்னொருத்தர் வச்சிருக்கேன், அந்த மாதிரி எனக்கு நிறைய பேர் இருக்காங்க பேசுறதுக்கு, நிறைய பேர் இருக்காங்க ஹேங் அவுட் பண்ணுறதுக்கு அப்படின்லாம் நீங்கள் வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்ச பர்சன்ட் வந்து உங்களுக்கு எப்பயுமே ஒரு அட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால எப்பயுமே வந்து ஒரு டெஸ்பிரேஷனை மட்டும் ஷோ பண்ணாமல் உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அந்த பர்சன் பேசலைன்னா எனக்கு கவலையே இல்லாத மாதிரி ஒரு இதை மட்டும் அந்த பர்சன்ட்டை காட்டுங்க. அது போதும். உங்களுக்கு பிடிச்ச பர்சன் உங்களை வந்து அவாய்டே பண்ண மாட்டாங்க. டெஃபினட்டாக உங்க மேலே ஒரு ஈகர்னஸ் எப்பயுமே இருந்துச்சு. தேர்ட் மிஸ்டேக்ஸ் நைஸ் கைஸ் பண்ணுறது என்னன்னா, உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குங்க, உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு பவர்ஃபுல் இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு அந்த பர்சன் கிட்ட போய் வந்து கெஞ்சுறது, அதாவது அந்த பர்சனை வந்து பெக் பண்ணுறது, அந்த பர்சனோட டைமுக்கு பெக் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை அந்த பர்சனே வந்து பெக் பண்ணுறதா இருக்கலாம். நீங்கள் என் கூட பேசணும், என் கூட இருக்கணும், என் கூட ஹேங் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எப்பயுமே வந்து அந்த பர்சனை வந்து ப்ளீஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக சொல்கிறேன் உங்களை அந்த பர்சனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு பர்சன் நமக்கு வந்து நம்மளை வந்து பிடிக்கணும்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், பவர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம வந்து கரிஸ்மேட்டிக்காக இருக்கணும். இந்த மாதிரி வந்து அந்த பர்சன் வந்து நமக்கு பிடிக்கிறதுக்கு இவ்வளோ நீடட் இருக்கணுங்க, இவ்வளோத்தையும் நம்ம வச்சிருக்கணும். ஆனால் நம்ம அந்த பர்சன்ட்ட போய் டெஸ்பரேட்டாக என் கூட பேசுங்க, என் கூட ஹேங் அவுட் பண்ணுங்க அப்படிலாம் நீங்கள் வந்து அந்த பர்சன் ஏதோ ஒரு நாள் வந்து ஆஃப்லைன் போயிருப்பாங்க, ஒரு ட்ரிபிள் டெக்ஸ்ட் பண்ணுறதா தான் அந்த பர்சன் இருக்கீங்களா இதெல்லாம் வந்து உங்களோட வேல்யூவை வந்து ரொம்பவே குறைச்சிடும். ஸோ நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா இந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணுங்க. அந்த பர்சன் வந்து இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க இருக்கும்போது நம்ம பேசிக்கலாம். நம்ம வந்து எப்பயுமே அந்த பர்சன்ட்ட பேசணும், எப்பயுமே அந்த பர்சன் கூட வெளியே போகணும் அப்படின்லாம் வந்து கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த பர்சன் வந்து அவங்களோட சோஷியல் லைஃப் எல்லாத்தையுமே மறந்துடணும், அவங்க வந்து உங்க கூட மட்டும்தான் இருக்கணும், உங்க கூட மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆவீங்க. ஏன்னா அந்த பர்சன் வேறு யார் கூடயாச்சும் போனாங்க, வெளியே எங்கேயாச்சும் போயிட்டாங்க, அவங்க கூட மெசேஜ் பண்ணால் நீங்கள் வந்து ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷர் ஆகி நீங்கள் வந்து ஒரு டிப்ரெஷன் மோட் போயிடுவீங்க, நீங்கள் வந்து ஒரு கடுப்பான மோட் போயிடுவீங்க பார்த்தீங்களா. கமான், அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க. அதாவது அந்த பர்சன் உங்களுக்கு பிடிச்சாலுமே அந்த பர்சன்ட்ட வந்து டபுள் டெக்ஸ்ட் பண்ணுறது, அந்த பர்சனை வந்து பெக் பண்ணுறது, அவங்களோட டைமுக்காக என் கூட பேசு, நைட்டு ஃபுல்லாக பேசணும், கமான், இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து நைஸ் கைஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ். இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனால தான் அந்த பர்சன் கொஞ்ச நாளில் வந்து உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க வந்து உங்களை சீன் ஜோனில் போட்டு போகிறது, அவங்க வந்து உங்களை ஃப்ரெண்ட் ஜோனில் பண்ணுறதுலாம் இதுதான் காரணம். ஸோ கமான், இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸோ இது நீங்கள் வந்து இந்த மிஸ்டேக்கை ஸ்டாப் பண்ணணும். ஃபோர்த் மிஸ்டேக் நைஸ் கைஸ் பண்றது, அதாவது அவங்களோட இன்டென்ஷன்ஸ் இருக்கும், அதாவது உங்களோட இன்டென்ஷன்ஸை நீங்க வந்து அந்த பர்சன்ட்ட மறைக்கிறது, அதாவது ஃபேக்காவே அந்த பர்சன் கூட இருக்கிறது. இது வந்து ரெண்டுமே வந்து ரொம்பவே வந்து தப்பான விஷயம். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு அந்த பர்சனை பிடிச்சிருச்சுன்னா அந்த பர்சனை வந்து ஸ்ட்ரெயிட்டாவே நம்மளோட இன்டென்ஷன் சொல்லிடணும். அதாவது வந்து உங்களுக்கு அந்த பர்சனை பிடிச்சிருக்குன்னா ஸ்டார்டிங்கே வந்து எனக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத வந்து நீங்க தெளிவுபடுத்திடணும். அப்பயே வந்து ஸ்டார்டிங்கே நீங்க வந்து அட்லீஸ்ட் வந்து இப்படி ஓப்பனாப்பா சொல்லனா கூட நீங்க வந்து அந்த பர்சன் வந்து ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் வந்து ஒரு நார்மல் ஃப்ரெண்டா பேச வரல, நான் வந்து ஒரு நார்மல் பர்சனா இங்க பேச வரலன்றத ஸ்டார்டிங்க உங்களோட இன்டென்ஷனை நீங்க வந்து கிளியரா சொல்லிடணும். ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, நமக்கு அந்த இன்டென்ஷன் இருக்கதை வந்து நம்ம சொல்லவே மாட்டோம். அந்த பர்சன்ட்ட வந்து நம்ம ஒரு நார்மல் ஃப்ரெண்டா பேச ஸ்டார்ட் பண்ணோம், அவங்க வந்து அப்படியே நார்மல் ஃப்ரெண்டா பேச ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களை நார்மல் ஃப்ரெண்டா தான் பார்ப்பாங்க, எப்பயுமே வந்து உங்களை அந்த ஃப்ரெண்ட் ஜோன்லயே தான் வச்சிருப்பாங்க. அதனால எப்பயுமே இந்த மிஸ்டேக்கை இனிமேல பண்ணாதீங்க. இனிமே வந்து இந்த மிஸ்டேக்கை வந்து நீங்க பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு பர்சனை பிடிச்சிச்சுன்னா அந்த பர்சன்ட்ட நான் ஸ்டார்டிங்கே வந்து நான் வந்து ஒரு நார்மல் பர்சனாலாம் பேச வரேன், எனக்கு வந்து உங்களுக்கு இதை விட ஒரு தாண்டி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற மாதிரி ஸ்டார்டிங்கா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த பர்சன் வந்து மேபி ஸ்டார்டிங்கா உங்களை வந்து அக்ரி பண்ணலாம், மேபி வந்து உங்களை அக்செப்ட் பண்ணலாம், இல்ல அந்த பர்சன் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அந்த பர்சனை விட்டுட்டு வேற ஒரு பர்சன் கூட உங்களுக்கு நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வந்து நிறைய இருக்கு. ஏன்னா ஓகே, இவங்களை விட இன்னொரு பர்சன் பெட்டரா கிடைப்பாங்க அப்படி அந்த தாட்ல நான் சொல்றேன். ஸோ அதனால எப்பயுமே வந்து உங்களோட இன்டென்ஷன் ஸ்டார்டிங்கா சொல்லுங்க. ஸ்டார்டிங்கா உங்களோட இன்டென்ஷனை கிளியரா நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன்னு அக்செப்டன்ஸ் கிடைக்கலாம், இல்ல ரிஜெக்ஷன்ஸ் கிடைக்கலாம். ரிஜெக்ஷன் கிடைச்சா வேற, அக்செப்டன்ஸ் கிடைச்சா உங்களுக்கு பெட்டர், உங்களுக்கு லக்கு, அது உங்களோட லக்கில உங்களுக்கு தேவையானது கிடைச்சது. அதனால வந்து எப்பயுமே உங்களோட இன்டென்ஷன்ஸை ஸ்டார்டிங்கே சொல்லுங்க. உங்களோட இன்டென்ஷன்ஸை மறைக்கிறது பெரிய 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 தப்பு. ஸ்டார்டிங்கா உங்களோட இன்டென்ஷன்ஸை கிளியரா சொல்லிடுங்க. இந்த 4 மிஸ்டேக்ஸுமே வந்து நீங்க பண்ற மிஸ்டேக்ஸ் கரெக்டா உங்களுக்கு பிடிச்ச பர்சன்ட்ட நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த வீடியோ நீங்க இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தா கண்டிப்பா நீங்களுமே இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிருப்பீங்கன்னு தெரியுது. நீங்க இனிமையாச்சும் வந்து நம்ம வந்து இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாம இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோல இருந்து இந்த 4 மிஸ்டேக்ஸை
நீங்கள் ஃப்யூச்சரில் அவாய்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பர்சனை வந்து உங்களால் வந்து அவங்க வந்து உங்களை ஃப்ரெண்ட் ஜோனில் போட மாட்டாங்க, ஜீன் ஜோனில் போட மாட்டாங்க. ஸோ அதனால் ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் அட்லீஸ்ட் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து அந்த வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் மோர் அண்ட் மோர் பீப்புளுக்கு அப்போ தான் ரீச் ஆகும், தேவைப்படுறவங்களுக்கு ரீச் ஆகும், சேனலும் ரீச் ஆகும் நம்புறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய். திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக்ஸ் யுவர் லைஃப் ஹாப்பியர். அன்டில் திஸ் பாய், இட்ஸ் விஜய்.